வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாக நல்லா புசு புசுன்னு ரொம்பவே டேஸ்டியாக மெது வடை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த உளுந்த வடை செய்கிறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு உளுந்தை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற போட்டு வச்சுருக்கேன். இது கூடயே 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி இதையும் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நான் இப்போ கிரைண்டரில் தான் ஆட்ட போகிறேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஆட்டுற மாதிரி இருந்தால் கூட நல்லா வலுவலுன்னு ஆட்டிக்கணும். தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா வலுவலுன்னு ஆட்டி எடுத்துக்கலாங்க. இதோட அரிசியும் சேர்த்து போட்டு ஆட்டிடுங்க. தண்ணி நிறைய தெளிச்சிடாமல் இந்த மாதிரி கொஞ்சமாக தெளித்து நல்லா மாவு கெட்டியாக இருக்கிற மாதிரி ஆட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பந்து மாதிரி மாவு விழுகணும். இந்த அளவு வலுவலுன்னு ஆட்டி எடுத்துக்கலாங்க. நிறைய பேர் உளுந்தை மட்டும் தனியாக ஆட்டிட்டு அதோட அரிசி மாவு சேர்த்து வடை சுடுவாங்க. அது ரொம்ப ஹார்டாக இருக்குங்க. இந்த மாதிரி அரிசியை மாவோடு சேர்த்து ஆட்டும்போது அது ரொம்பவே சாஃப்டாக வரும், நல்லா புசு புசுன்னு வருங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி மாவு ஆட்டுறதுனால எண்ணெயே அந்தளவு உறிஞ்சாதுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்த மாவில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 2லேருந்து 3 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன சைஸ் இஞ்சியை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ஜீரகம் வேணா கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள், பொடியாக நறுக்கின கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இந்த மாதிரி இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வடை போட ஆரம்பிச்சிடலாங்க. வடை நம்ம டேரெக்டாக எண்ணெயிலே தான் போட போகிறோம். ரொம்பவே ஈஸியாக போட்டுடலாங்க. எப்படி போடுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி கைகளில் தண்ணி தடவிக்கோங்க. எண்ணெய் தடவணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி தண்ணியை நல்லா தொட்டுட்டு இந்த மாதிரி கையில் தேவையான அளவு மாவு எடுத்து இந்த மாதிரி லைட்டாக ஹோல் போட்டு போட்டுடலாங்க. இதே மாதிரியே ஈஸியாக போட்டுடலாம் பாருங்கள். மறுபடியும் கையில் தண்ணி தடவி இந்த மாதிரி ஓட்டை போட்டு அப்படியே போட்டுடலாங்க. உளுந்துங்கிறதுனால கையில் ஒட்டாமலே வரும். பாருங்கள் இப்போ எப்படி போடுறேன்னு. ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அவ்வளோதான். இதே மாதிரியே எல்லா மாவையும் இந்த மாதிரி தட்டி உள்ளே போட்டுடலாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வாழையில கூட யூஸ் பண்ணி செய்வாங்க. ஆனால் இதுவே ரொம்ப ஈஸியாக தான் வரும். உளுந்து கையில் சுத்தமாக ஒட்டாதுங்க. மாவு கரெக்டாக ஆட்டிட்டிங்கன்னா வடை ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு மறுபக்கமும் வேக விட போகிறோங்க. 2 பக்கமும் வடை நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாங்க. பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டான கலரில் வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி பந்து மாதிரி உளுந்த வடை ரொம்பவே சூப்பராக வந்திருக்குன்னு. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கடையில் விற்கிற அதே டேஸ்ட்லேயே இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியான உளுந்து வடையை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.